எவ்வளோ தக்காளி பாருங்க. ஐயோ! நம்ம வீட்ல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோது வச்சிருக்கு. இது ரோஸ் ஊத்துடி. கம்முனு கிடாதுண்ணா. ஊத்துரி இந்த வாட்டி ஊத்துரி வரண்டி கன்ஃபார்ம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நைட்டுலாம் ஒரு புலம்புனா என்ன சொன்னான்னா, நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறியோ உன் கூடவே நானும் எழுந்திரிச்சிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டி அப்படின்லாம் சொன்னான். ஆனால் நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நான் போய் கூப்பிட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும் உன்னைய. நீ என்ன சொன்ன நைட்டு? நான் அலாரம் 3 மணிக்கு வச்சேன், ஆனால் அடிக்கலையா? 3 மணிக்கு அடிச்சதுனால தானே நான் எழுந்திரிச்சேன். என்னை மட்டும் ஒரு ஆளை எழுப்பி விட்டாங்க. அடிச்சுதா? 3 தூங்குனது 1 மணிக்கு, 3 மணிக்கு அடிச்ச அலாரம் உனக்கு எப்படி தெரிய போகுது சொல்லு பார்ப்போம். நான்லாம் எதுக்கு அலாரம் வைக்கிறேங்கிறதே தெரியல. எப்போ அலாரம் வச்சாலும் அதை எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்குற கேஸ் அது. நான் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம கேமராமேனே சரியில்லை. இல்லைன்னா வச்சிங்களேன் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? காலையில் நான் எழுந்திரிக்கும் போது அப்படி இருந்துச்சு. சரியான பனி, சூப்பர் வியூவாக இருந்துச்சு. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டான். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்தில் விளக்கேற்றிட்டு தாமரை தொட்டியை பார்த்துட்டு தக்காளி காய்ச்சிருந்தது அதை போய் பார்த்துட்டு இதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு சாரை போய் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் கொள்ளு தோசை ஊற்றலான்னு நைட்டே வந்துட்டு கொள்ளு, பச்சரிசி, கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் வெந்தயம் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். மதியத்துக்கும் காலையிலே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் வெஜிடபிள் பிரியாணிக்காக. அப்புறம் ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்காங்களா, திவிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்னு ஏதாவது செய்யணும். ஸோ அதனால எங்கள் வீட்டில் வந்துட்டு வேர்க்கடலை வாங்கி காய வச்சு உரிச்சு வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். எதுக்கு மதியத்துக்கு இப்போயே சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி போக வேண்டிய வேலை இருக்கா. ஸோ அதனால தான் மதியத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால சமைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த கீரை வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, முளைக்கீரை மட்டும்தான் சுண்டியிருக்கோம். மற்றது ரெண்டுமே இருக்குது. இந்த புளிச்சக்கீரை இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறியை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு நிறையா காய்கறி வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நாள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த காய்கறியை வச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிவிட்டு மிச்ச காய்கறி தான் குழம்பே வைப்பேன். காய்கறி நிறைய பார்த்தாலே அந்த மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்குலாம் என்னன்னு தெரியல. காய்கறிக்கு வீணாக போயிடுமோ. இந்த பீன்ஸும் கேரட்டும் தான் சீக்கிரம் வந்துட்டு பீன்ஸ் அப்படியே கடந்துடும். இந்த கேரட்டு பீன்ஸு போட்டு இந்த வெஜிடபிள் பிரியாணி போட்டால் மட்டும்தான், இல்லைனா அப்படியே கடந்துடும். அதனால தான் இந்த பிளானு. இல்லைனா வச்சிங்கன்னா புளி தண்ணி கிளறி எடுத்துகிட்டு போயிடலான்னு தான் இன்னும் சொன்னான். புளி தண்ணியா? ஆமாம், புளி சாதம். புளி சாதம் அதானே பார்த்தேன். புளி தண்ணி கொண்டு போ. அதை நான் அப்படி சொல்கிறேன். புளி சாதம் கிளறி எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னில்ல, அதனால் எனக்கு வந்துட்டு காய்கறியை பார்த்தோன்னே வெஜிடபிள் பிரியாணி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரிங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன்னா வச்சிங்களேன் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு கொண்டக்கடலைக்கே 1 மணி நேரம் ஆயிட்டு, இன்னைக்கு இது ரெண்டும் எத்தனை மணி நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நம்ம வேலை செய்யறதுக்கு பச்சை பட்டாணியும் இந்த வேர்க்கடலையும் வேகிறதுக்கு தான் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையும் பச்சை பட்டாணியாக வச்சுக்கலான்னு சட்டியில் போட்டேன். கடலைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டு மூடி வச்சுட்டா இது 1 ஹவர் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. நம்ம கொள்ளு தோசைக்கு கொள்ளு மாவு ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு இது கூட என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் வந்துட்டு ஜீரகம், இது மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். நைட்டு வரைக்கும் ஊற வச்சுட்டு காலையிலேயே இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிக்கலாம். அதை வந்துட்டு புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது.
இது பச்சை பயிறு தோசை இது எல்லாமே அப்படிதான். வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன். ஆனால் வீட்டில் தக்காளி இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளியே மறந்துட்டேன் பாரு. தக்காளியை போய் பறிச்சுட்டு வாங்க சொன்ன அப்பவே. தக்காளி தான் அவ்வளோ இருக்காடா. கொஞ்சம் இது அழுகி போச்சு. இந்த கல்லை யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, திவிக்கு அவ்வளோ பிடிக்கும். டாக்டரை பார்க்க போயிருந்தோமா, டாக்டர் 2 கல்லை கொடுத்தாங்க. அதை 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தான் பார்த்துக்குங்க. அவ்வளோ பிடிக்கும். யார் எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவான். அவங்கள்ட்ட வேணான்னு ஒரு தடவை சொன்னான், மறு தடவை வாங்கிட்டான். எனக்கே ஷாக் ஆகிட்டு, என்னடா உடனே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் இந்த கல்லை. போன விலாகில் சொன்னேன்ல, கொத்து கொத்தா நம்ம கொல்லையில் தக்காளி காய்ச்சிருக்குன்னு. இங்கே பாருங்க எவ்வளோ தக்காளின்னு. நிறைய பழுத்துருச்சு, அது இல்லாமல் அழுவி போயிடுச்சு. நிறைய ஆமாம், நிறைய தக்காளி அழுவி வேற போயிடுச்சு. எல்லாத்தையுமே பறிச்சிரு. ஆமாம், எல்லாத்தையும் பறிச்சு முக்கா செங்காய் எல்லாத்தையும் பறிச்சிடுறேன். பழுத்தது எல்லாத்தையும். இங்கே பாருங்க, ஐயோ அவ்வளோ ஆசையாக இருக்குது. அன்னைக்கு 1 கிலோ பறித்தோம், இது ஒரு 4 கிலோ இருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய குண்டு தக்காளி. பெரித்தனமாக வச்சிருக்குடி. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சிருக்கு பாரு. இந்த செடியை நானும் அத்தையும் சேர்ந்து வச்சோம். காய்க்குமான்னு வினோ கேட்டான். வேற மாதிரி காய்ச்சி கொட்டிடுச்சு. எவ்வளோ தக்காளியை பாருங்க நம்ம வீட்டில். ஐயோ ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த மாதிரி. ஆமாம், கத்திரிக்காய் கொலையாக நிறையா பறிச்சிருக்கோம். ஆனால் தக்காளி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இன்னும். ஆனால் ஒரு தடவை நாங்கள் அவ்வளோ தக்காளி செடி போட்டோம், எல்லாமே ஆண் செடி ஆயிடுச்சு. அதனால தான் காய்க்கல. இல்லைன்னா அன்னைக்குமே நல்லா கொலையாக காய்ச்சிருக்கோம்ல இன்னும். ஆமாம், என்னைக்குமே வந்து ஒரு பராமரிப்பு இருக்கணும்டி. அது இருந்தாவே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா வளரும். ஆமாம், அது என்ன உண்மைதான். வேற மாதிரி இதுக்குள்ளே இன்னும் இருக்குது. நான் ஒரு சிலது பறிக்கல, அங்கே அந்த பக்கமும் இருக்குது. இத்தனை நாள் 2 தக்காளி 3 தக்காளி பறிப்போம், 1 கிலோ அப்படி பறிப்போம். இன்னைக்கு 4 கிலோவுக்கு மேலே நம்ம வீட்டில் காய்ச்ச ஃப்ரெஷ்ஷு தக்காளி. எந்த ஒரு கெமிக்கலும் போடாத தக்காளி. இல்லை ஃபுல்லாகிடுச்சா? ஃபுல்லாகிடுச்சு, உளுந்துருச்சு. ஒரு தக்காளி வேற இருக்கா? இன்னும் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. சீத்து, இதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லா வீட்லயும். ஆமா, பார்க்கறதுக்கே ஆசையா இருக்குல்ல, நம்மளும் போடுவோம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஒரு செடி வச்சாலுமே அதுல நிறைய காய்க்குது. ஆமா, சின்ன இடத்துல கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா வந்துட்டு நல்லதுங்க. சில டயத்துல தக்காளி ரேட் எல்லாம் வந்துட்டு ஏறுது பாத்தீங்களா? சோ அப்பெல்லாம் வந்து நம்ம வீட்லயே வந்து பறிச்சுக்கலாம். ஆமா, இங்க பாருங்க எவ்வளவு தக்காளி பாரு. எனக்கு வெயிட் தாங்கல. ஐயோ, ஓஹோ, நான் என்ன நினைச்சேன் கம்மியாக தான் இருக்கும், செடியில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு சின்ன கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து இதில் நிறையா இருக்குது. இந்த தக்காளி வேறு கீழே விழுந்துருச்சு. அதை குனிஞ்சு நல்லா எடுக்க முடியாது, மற்றதும் விழுந்துரும். இந்த 10 ரூபா விழுந்துருச்சுன்னா 1000 ரூபா எங்கே போயிடுமோன்ட்டு குனியவே மாட்டாங்களே, அது மாதிரி நிற்க வேண்டியதாக இருக்குது. இது ஹோட்டலில் போடுவாங்களே அது மாதிரி ஊத்துரி ரோஸ்ட்டு. நீ இன்னும் பெருசாக ஊத்துரி. இருப்பா, இப்போ இன்னும் ஊற்று, கொஞ்சம் நல்லா வரும். வரட்டும் இந்த தோசை வரட்டும், அடுத்த தோசைக்கு பெருசாக ஊற்றுறோம். சனி ஞாயிறு லீவ் விட்டாலே இந்த பிள்ளைங்களை வச்சு சமாளிக்க முடியாது. இதில் 50 நாள் லீவா, அது சொல்கிறான் பாருங்க. அம்மா லீவ் ஓப்பன் டேட்லாம் சொல்லலாமா, ஆனால் நான் நினைக்கிறேன் 50 நாளுன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் உனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்களாம்மா என்னைக்கு வந்துட்டு லீவ் ஓப்பனு. அவளுங்க உக்காமாக்க 50 நாள் நீ நினைக்கிறியா? 50 நாள் என் ஆயுசு இருக்கிற ஆயுசையே எடுத்துருவீங்க அப்படின்னு சிரிக்கிறான். ஆமாம், அப்போ எனக்கு லீவ் வேணும். நமக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். பக்கத்துல இருந்தா ஜாலியா தான் இருக்கும். இருந்தாலும் 2 வாண்டையும் வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வேற புதுக்கல். நம்ம ஒரு தோசை ஊற்றணும் பார்த்தீங்களா, சுத்தமா வரவே இல்லை. இது வந்து 10வது தோசைங்க. 10 தோசைக்கு அப்புறம் தான் வந்துட்டு வர வச்சிருக்கா சீத்து. அதுவும் வேற மாதிரி
வர வச்சுட்டா. என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு தோசை ஊத்துனேன் பாருங்க. நான் புது கல்லி இருந்தாலும் வராதுங்கிறது ஒரு தோணும். ஆனா இந்த தோசை வந்துரும் அப்படின்னு தான் நெனச்சேன். பட் இருந்தாலும் அந்த தோசைய நல்லா பெருசா ஊத்திட்டேன். தோசை கல்லோட ஒட்டிடுச்சு. ஐய்யய்யோ! என்ன களியோட மோசமா வந்து ஒட்டிடுச்சு. அப்படியே அடை மாரி ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா கழுவிட்டு, எண்ணெய தடவி நல்லா தடவி அப்புறம் ஆனா என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா எண்ணெய ஊத்தி நல்லா கழுவிட்டு வந்துட்டு, அப்புறம் வெண்டைக்காவ தேய்ச்சுட்டு வந்து, அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய ஊத்தி, அப்புறம் முட்டைய நல்லா அதிலேயே போட்டு தேய்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு 2 தோசை இந்த மாரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு தோசை தான் ஒட்டிப்புட்டேன். அடுத்தது 2 தோசை இந்த மாதிரி காந்துன மாரி வந்துச்சு. அடுத்தது ஒரு 4வது தோசையா இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலா நல்ல தோசையா வந்துருச்சு. இங்க பாருங்க. அவ்வளோதான் வேற மாதிரி தோசைக்கல் ரெடி. இது எங்க அம்மா இருந்ததுனால தான் இந்த தோசை வந்துச்சு. இல்லைன்னா அந்த தோசை கல்லோடயே தூக்கி போட்டுட்டு உள்ள போயிருப்பேன். அது ஒட்டிடுச்சுன்னு தான் தூக்கி போட்டேன். இது ம். ரோஸ் ஊத்திரி. கம்முனு கடை வேணும். ஊத்திரி இந்த வாட்டி ஊத்திரி வரண்டி கன்ஃபார்ம். இதுவே ரோஸ்ட் வேண்டி தான் கை. வேணும். இன்னும் கொஞ்சம் பெருசா ஊத்து. நான் ஆசைப்பட்டு கேட்குறேன் ஊத்து. அவ்வளோதான். இது மட்டும் வரலன்னா வச்சுங்களேன், இன்னும் மண்டை காலி. அவ்வளோதான் வேற முடிஞ்சு. ஆசைக்கு ஊற்றி பார்த்துடணும் வருதோ வரலையோ. இந்த பயபுல ரோஸ்ட் போடலன்னா விடாது போல இருக்கு. ஐயோ வந்துடணும். வந்துருந்தான். புது தோசைகள்லாம் இருக்குங்க அதனால தாங்க பயமா இருக்கு. இல்லைன்னா சூப்பரா ரோஸ்ட் வரும். ஐயோ எனக்கு அத்தை எடுத்துட்டு வந்தாங்க இந்த தோசைகள். வேற மாறிடி. அப்பாடா சூப்பர். வந்துருச்சு ஒரு வழியா வெற்றி. நானே பயந்துட்டு இருந்தேன் பெருசா ஊத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. இன்னைக்கு என்ன கார சட்னி டிஃப்ரெண்டா இருக்குது. நீ அரைச்ச மாதிரி இல்லையே இது. இது என் அம்மா அரைச்சது. அதானே பார்த்தேன். சீத்து அரைச்சான்னு வச்சிங்களா ரெட் கலர்ல இருக்கும். இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்கா? இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. அம்மா மைய அரைச்சிட்டு. இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு தோசைய 4 தோசை மாவு ஊத்தி பெருசா ஊத்திருவோம். ஆனா கணக்குக்கு ஒரு தோசை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வந்துரும் எங்கேயாவது. அதனால சின்னதா ஒரு 4 சுட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்க, 4 தோசை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு விட்டுறலாம். ஒரு தோசை நான் 1 தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை. 2ஆ கொடுத்துட்டா யாருக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லைன்னா வினோகிட்ட நான் ஒரு தோசை தான் நான் காலையில சாப்பிட்டேன், ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், நானும் 1 தாண்டி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால அந்த வேலையே இருக்கக்கூடாது. 2 தள்ளிடணும். இன்னையோட இந்த பாட்டில் நெய்யும் முடிந்து விட்டது. எப்போ வாங்கின நெய் இது? ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுமே அப்பதானே? அப்ப வாங்கினதுதான். அப்பையில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும். தீந்துருச்சு. இன்னைக்கு பிரியாணி போட்டு காலி பண்ணிட்டேன். அவ்வளோதான். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. அது கூட அப்படியே வெங்காயம். வெயிலுக்கு முன்னாடி பண்ணிடலான்னு பார்த்தா வெயிலும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்குது போல. காலைல இருந்து தலைவலி தாங்க முடியலங்க. டீயை போட்டு குடிப்போம். அப்படியே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வேகம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த வெயிலுக்கு முன்னாடியே நம்ம மதியம் சாப்பாடு செஞ்சுட்டோம்னா வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அவியவே வேணாம். ஏன்னா அப்படி வெயில் அடிக்குது இல்லை வேணும் காலையில். என்னமா ஸ்டார்ட் ஆகல அக்னி. அக்னி வெயில்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. பனி எப்போ பெய்யுதோ அப்போல்லாம் அக்னி வெயில் தான். அந்த மாதிரி தான் அடிக்கும். இன்னைக்கு சரி பனி. 2 வாண்டும் சீக்கிரமாகவே முழிச்சிட்டு. இந்த ஸ்கூல் போகிற டயத்துலலாம் லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸ்கூல் இல்லாத டயத்தில் சீக்கிரம் எழுந்திருக்கு. இது என்ன நியாயம்னு தெரியல. நமக்கு மேலே இருக்குங்க எல்லாம். வந்துட்டு இப்பதான் எந்திரிச்சான். ஆமா இந்த டயத்துலலாம் வச்சுங்களேன், வினோலாம் வந்துட்டு நொங்கு பறிக்கிறதுக்காக சீக்கிரம் எழுந்திரிச்சிருவான். நான்லாம் வந்துட்டு வேலை பார்க்க போகணுங்கிறதுக்காக சீக்கிரம் எழுந்திருப்பேன். தெரியுமா? ஆமா சின்ன வயசுல இருந்து நீ வேலை தான் பார்த்துட்டு இருந்த. ஆமா
9th படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போனேன்மா. இதில் என்ன ஒன்றுனா எனக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கும், அதனால 100 நாள் வேலை எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அக்காவுக்கு எப்படி 100 நாள் வேலை போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு வேற நடக்குதாங்க, சண்டை வேறையாம்மா. வயசு இல்லாமல் போட்டு, ஏன்னா ஆதார் கார்டு பார்த்து தான் வந்துட்டு 100 நாள் அட்டை 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருந்துச்சு, குவாலிஃபிகேஷன் இருக்குது. 100 நாள் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு அப்போவே. அதனால வந்துட்டு எப்படி அவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கும் இவளுக்கும் ஒரே வயசு தானே, இவனுக்கும் ஒரே வயசு தானே, ஏன் இவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டைலாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலம். அப்போ ஜாலியாக இருக்கும், இந்த பெரியவங்களோட ஜாலியாக போயிட்டு இந்த டீ குடிக்கிறது, போண்டா திங்கிறது, வேலை செய்கிறது சூப்பராக இருக்கும். என்ன 100 நாள் வேலை அப்போல்லாம் உட்காந்தே தான் கிடப்பாங்க, கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அங்கே, அவ்வளோதான் வேலைக்கு. இது கூட அப்படியே தக்காளி போட்டுப்போம். நம்ம வீட்டில் தக்காளி இருக்குன்னு நிறையா அரிஞ்சு விட்டேன், வேறு தக்காளி சோறாயிட போகுது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அது கூட தனி மிளகாய் தூள், கரம் மசாலா அப்படியே போட்டு நல்லா வதக்கிப்போம். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா, அது கூட அரை சைஸு லெமன் அப்படியே புழிஞ்சு வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை அப்படியே சேர்த்துருவோம். வேக வச்ச பச்சை பட்டாணி, இதை நல்லா மசாலாவோட நல்லா கிளறிட்டு, ஒரு கலர்னா போதும், ரொம்ப வேகலாம் வைக்க வேணாம், காய்கறி வேகிற அளவுக்குலாம் வதக்க வேணாம். ஒரு கிளறிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி கொதி வந்ததும் அரிசி போட்டு தம் போட வேண்டியதான். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். கொதி வந்ததுன்னா அரிசி போட்டு தம் போட வேண்டியதான். நல்லா கொதி வந்துச்சு, அப்படியே அரிசியை கலந்து போட்டுருவேன். ஹாய் சொல்லு தங்க, இங்கே பேரு நிவி, இங்கே இரு தங்க, இங்கே இரு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். காலையிலே குளிச்சிட்டேன்டா, குளிச்சிட்டேன்டா, சுத்தமா நினைச்சிட்டான். நினைச்சிட்டான், சுத்தமா நினைச்சிட்டான், ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி ஆயிட்டு. போ. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வேற மாதிரி இருந்திருக்கு, சூப்பர், அவ்வளோதான், அம்சமாக வந்திருக்கு, சீத்து மாதிரி. சாப்பாடை எடுத்து வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வெளியில் நம்ம அடிக்கடி போய் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால இந்த ஹாட் பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு. அம்மா ஊரில் தான் ஹாட் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கள் ஊர்லலாம் கொடுக்கல. அதனால எங்கள் அம்மா இங்கே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது ஹாட் பாக்ஸ். ஆமாம், சூப்பராக இருக்குது. வெளியில் போய் நம்ம சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்லாம். ஆமாம். அவ்வளோதான், முடிஞ்சு. பிரியாணி சுட சுட எடுத்து வச்சாச்சு. முட்டை, அப்புறம் கடல ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிவிக்கும். அப்புறம் நான் பிரியாணி வந்துட்டு நிவி சாப்பிட மாட்டானா, அவனுக்காக தயிர் ஊற்றி கிளறி வச்சுருக்கேன். அப்புறம் ரைத்தா, அவ்வளோதான். எல்லாத்தையும் மூடி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். 2 குட்டி வாண்டும் குளிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்கள கிளப்பிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது. தோசை ஊற்றி வச்சுருக்கேன், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். பேலன்ஸ் வந்து நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. கொள்ளு தோசை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் சாப்பிடணும். இந்த டயட்டில் எப்படிக்கா உடம்பு குறைச்சிங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த கொள்ளு தோசை வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், நம்மளோட கொழுப்புலாம் குறைஞ்சிடும். சொல்லுவாங்கள்ல, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு, அந்த மாதிரி. ஆனால் எனக்கு இதனாலலாம் உடம்பு குறையில, நார்மலாக வீட்டு வேலை பார்த்து எனக்கு உடம்பு குறைஞ்சிடும். இன்றைக்கே பார்த்தீங்களா, காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடையே உட்காந்துருக்கேன்.
சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா, அதனால தான் சீக்கிரம் எழுந்திரிச்சேன். இல்லைன்னா வச்சுங்களேன், லீவு தானே ஸ்கூலு, ஒரு நாள் சீக்கிரம் எழுந்திருப்பேன், ஒரு நாள் லேட்டாக எழுந்திருப்பேன். ஸ்கூல் இல்லாதது எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வெளியில் போகணுங்கிறதுனால தான் 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். இல்லைன்னா ஒரு 5 மணி 6 அப்படி இல்லைன்னா 7 கூட ஆகும். ஏன்னா ஸ்கூல் தான் கிடையாதுல்ல. ஆமாம் தாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு இவ்வளோ நேரம் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணும்ல வெளில போய் சாப்பிட்றதுக்கு. அதனால் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெளியில் கிளம்ப வேண்டியதான். நாங்கள் எல்லாருமே குளிச்சிட்டோம். வினோ மட்டும் குளிக்கல. அவன் மட்டும் குளிச்சு கிளம்பிட்டானா போக வேண்டியதான். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். நம்ம வீட்டில் தக்காளி எவ்வளோ வச்சுருக்கு பார்த்தீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள்.